ஹலோ ஆல். என் பேர் ஷேபா. இதுதான் யூடியூப்பில் என்னோடய ஃபர்ஸ்ட் நானே பேசி போடுற வீடியோ. ப்ரொஃபஷ்னலி நான் வந்து ஒரு நர்ஸ். யூகே பேஸ்டு. யூகேல வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ என்னோடய மெயின் எய்ம் என்னடான்னா, என்னோடய வீடியோஸ் வழியாக தமிழ்நாட்டில் இருக்க நர்சஸ், அதாவது இப்போது படித்து முடிக்கிறவங்க, இல்லை படிச்சுட்ருக்கவங்க, இல்லை படித்து முடித்து ரொம்ப வருஷங்களாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மெயினாக இங்கிலீஷ் எக்ஸாம் தானே ஃபஸ்ட்டு. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறது, நான் எப்படி பண்ணேன், நான் எப்படி இங்கே ரீச் ஆனேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் என்னோடய இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு, அதெல்லாம் பற்றி பேசலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவ்வளோ எடிட்டிங் அப்படிலாம் தெரியாது. ஸோ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் என்னெல்லாம் பண்ணினேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் பாஸ் ஆகிறதுக்காக ஆல்மோஸ்ட் நிறைய கேர்லைட்ஸோட வீடியோஸ் தான் நான் பார்த்தேன். பட் அது எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அது கம்ப்ளீட்டாக புரியணும்னு இல்லைல்ல. ஏன்னா நான் ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்தனால எனக்கு மலையாளம் ஈஸியாக புரிகிறதுனால எனக்கு எல்லா மலையாள வீடியோஸ் ஃபாலோ பண்ண புரிஞ்சுது. அதனாலேயே நான் யூடியூப்பில் வந்து இதுக்காக வீடியோஸ் தேடும்போது எனக்கு ஆக்சுவலி எனக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கவே இல்லை தமிழ் பேஸ்டாக. ஸோ எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையனா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாலும் கேரளா நர்சஸ் நிறைய இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் வேலை பார்க்குற இடத்துல கூட, நான் வந்து ஒரு தியேட்டர் நர்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கேன். அங்கே கூட சர்ஜன்ஸ், டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. பட் நர்சஸ்ன்னு என் கூட யாருமே என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் கூட கிடையாது. ஈவன் அந்த ஹோல் ஹாஸ்பிட்டல்லையே, நான் ஒரு குட்டி ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன். அங்கேயே இன்னொரு 2-3 தமிழ் நர்சஸ் மட்டும்தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது சின்ன ஹாஸ்பிட்டல். பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே ஒரு மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நர்சஸ் ரொம்ப கம்மி. பட் நான் படித்த பேட்ச்லேருந்து அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்தா நிறைய நர்சஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். நிறைய பேர் கல்ஃப் போக எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வர்றதுக்கு நிறைய பேர் எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். லைக் சிலவங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிடச்சிரும். சிலவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் பற்றி ரொம்ப பயப்பட்டு லைக் மெட்ரிகுலேஷன்லேயோ சிபிஎஸ்சிலையோ படித்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் நான் வந்து ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன். எனக்கு இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய பயமாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சுட்டு வந்து இங்கிலீஷ் ஒரு லைன் கூட பேச தெரியாமல், காலேஜ் வரைக்கும் கூட தெரியாமல், அதுக்கப்புறம் ஏதோ தெரிகிறத பேசி எடுத்து, பட் எந்த கான்ஃபிடென்ட்டுமே இல்லாத என்னால் யூகே வர முடியும்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கவங்க, இந்த டிப்ஸு தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி பாஸ் ஆனேங்கிறதும், நான் எப்படி இங்கே வந்தேங்கிறதும் சின்ன சின்ன வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் வேணும், எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அது வழியாக ஹெல்ப் பண்ணுவேன். நான் என்னெல்லாம் பண்ணேன்னு கண்டிப்பாக எதில் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணேங்கிறத வந்து கண்டிப்பாக நான் பேசலான்னு இருக்கேன். இன்னொன்று இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நான் வந்து டீச் பண்ணிட்டும் இருந்தேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு என்னோடய டிப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தங்களாக நான் இதை போய் ரீச் பண்ணுறத விட, இன்ஃபேக்ட் ஒரு வீடியோவாக போட்டால் தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ நர்சஸ் படிக்கிறவங்க ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், டசன்ட் மேட்டர் எந்த இயரோ, இல்லை ஒரு படித்து முடிச்சு 10 வருஷமாக வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டவுட்ஸ் ஏதாவது எந்த டாப்பிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் எந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு தெரில. பட் டே பை டே என்னோடய டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் சொல்லலான்னு இருக்கேன். பட் உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா
அதுக்கு தகுந்தாப்புல நான் ஆன்சர் பண்ண முடியும். பட் எனக்கு இருக்க நாலேட்ஜ் வச்சு நான் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணேங்கிறதும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். என்கிட்ட மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் பேச தான் போகிறேன். ஜஸ்ட் எதில கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்ன பண்ணணும். ஃப்யூச்சரில் எனக்கு இந்த இங்கிலீஷ் எக்ஸாமோட மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் என்னால் இதில் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு என்னால் சொல்ல முடியும். பட் இதோட பேசிக்கே இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் தான். ஒன்ஸ் இங்கிலீஷ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த எக்ஸாம் எப்படினாலும் நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ தேங்க் யூ.